இன்னைக்கு நம்ம ஃப்ளீட்டட் கால்குலேஷன் தான் பார்க்க போறோம். வேஸ்ட் மெஷர்மென்ட் வச்சு எப்படி சிம்பிளான மெத்தட்ல கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஹாஃப் ஸ்கேல்ல வேஸ்ட் அளவு எவ்வளோ இருக்கோ அதை வச்சு கால்குலேஷன் பண்ண போறேன். இதுல வந்து வேஸ்ட் மெஷர்மென்ட் வச்சு பார்க்குறது 14 இன்ச் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ளீட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்துட்டு உங்களோட வேஸ்ட் ஒன்று டிவைடட் ஃப்ளீட்டோட வித்து. ஃப்ளீட்டோட வித்து வந்து நம்மளோட விருப்பம் தான். 1, 1.5, ஹாஃப் இன்ச் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 இன்ச் ஃப்ளீட் கொடுக்க போறேன் அப்படின்றப்ப நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ் வந்து 14 வருது. இப்போ நமக்கு தேவையான ஃபேப்ரிக் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ ஃபேப்ரிக் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ளீட்டோட வித்து இன்ட்டு நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ். இப்போ ஃப்ளீட்டோட வித்து வந்து எவ்வளவு 1 இன்ச், நம்பர் ஆஃப் ஃப்ளீட் வந்துட்டு 14 இன்ச். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 14 இன்ச் வரும். இது வந்து நமக்கு வந்து வெளியில் தெரியுற ஃப்ளீட். இப்போ நம்ம ஃப்ளீட்டோட இன்டேக் வந்து கொடுக்க போகிறோம். இன்டேக் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறோம். அதே 1 இன்ச்சு கிடையாது, 1.5 இன்ச்சு இன்டேக் கொடுக்க போகிறோம். 1.5 இன்ச்சுனா 1.5 + 1.5 நமக்கு வந்து 3 இன்ச்சு வந்துட்டு இன்டேக்கு தேவையான ஃபேப்ரிக் வரும். நம்ம வெளியில் தெரியுற ஃப்ளீட்ஸ் வந்து சின்னதாகவும் உள்ள இன்டேக் கொடுப்போல ஃபேப்ரிக் அதை வந்து கொஞ்சம் அதிகமாகவும் கொடுக்குறோம். அப்போது வந்து நீங்கள் வந்து 1 இன்ச்சு வந்துட்டு நமக்கு வெளில தெரியுற ஃபேப்ரிக்கு தேவையான ஃபேப்ரிக் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உள்ளே தெரியுது பார்த்தீங்களா, உள்ளே வந்து 1.5 வந்துட்டு உள்ளே போயிடும். மொத்தம் வந்து ஒரு ஃப்ளீட்டில் வந்து 3 லேயர் இருக்கும். அதில் வெளில தெரியுற லேயர் மட்டும் 1 இன்ச்சு, உள்ளே தெரியுற ஃபேப்ரிக் வந்து 3 இன்ச்சு வரணும். அப்போ அந்த 3 இன்ச்சுக்கு நம்ம ஃபேப்ரிக் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃப்ளீட்ஸ் இன்டேக்கு தேவையான ஃபேப்ரிக் வந்துட்டு ஒரு ஃப்ளீட்டுக்கு வந்து 3 இன்ச் தேவைப்படுது. அப்போ மொத்தம் நமக்கு வந்து 14 ஃப்ளீட்ஸ் இருக்குது. அப்போ 14 × 3 மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஒரு வேல்யூ வரும் பார்த்தீங்களா. அது கூட நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம்ல ஒரு ஃப்ளீட்டுக்கு உள்ள அளவு, அந்த லென்த்தே நம்ம ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபேப்ரிக் கிடச்சிரும். இப்போ நம்ம மொத்தம் வந்து 56 இன்ச் தேவைப்படுது. இது கூட வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து எப்படி நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து ஃப்ளீட் வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, 1 இன்ச்சு ப்ளஸ் வந்து 3 இன்ச் வந்து இன்டேக் கண்டுபிடிச்சிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 1 இன்ச்சுக்கு அப்புறம் வந்து நம்ம இன்டேக் வந்து 1.5 எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 1.5 கொடுத்துக்கோங்க. அது மட்டும் நான் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெளில தெரியுற ஃப்ளீட் வந்து 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் வந்து 1.5. இதே மாதிரி நமக்கு தேவையான அந்த 56 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 56 இன்ச்லேயும் இதே தான் நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே போகணும். இப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட் தெரிகிறதுக்காக அந்த 1 இன்ச்சுக்கும் 1.5 இன்ச்சுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக டிஃப்ரெண்ட் கலரில் மார்க் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மார்க் பண்ணுறப்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஃப்ளீட் வைக்கிறப்போ வந்துட்டு எது வந்து 1.5 எது வந்து 1ன்னு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இப்போ மார்க் பண்ணியிருக்கோமா, இதில் வந்துட்டு நீங்கள் ஏபிசின்னு நோட் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த ஏபிசின்னு நான் நோட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ளீட் வைக்கிறப்ப பி பாயிண்ட்டை விட்டுட்டு சி பாயிண்ட் கூட ஜாயின் பண்ணணும். ஏ எடுத்து நீங்கள் சியில் வைக்கணும். அதே மாதிரி ஒவ்வொன்றுமே வரிசையாக பண்ணிகிட்டே வரணும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு புரியணுன்றக்காக இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பண்ணுறப்ப இப்படி பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ இந்த ஏ பாயிண்ட்டை எடுத்துகிட்டு இந்த சியில் எடுத்து வைக்கணும். இதே மாதிரி தான் அடுத்த லைன்லையும் ஏ எடுத்து சியில் வைக்கணும். இதே கால்குலேஷனை வந்துட்டு ஒரு 56 இன்ச் ஃபேப்ரிக்கில் நம்ம அப்ளை பண்ணி பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி ஃபுல் ஸ்கர்ட் கிடச்சிரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.